ஹிட்லரை நீங்க என்கவுண்டர் பண்ண போற பிளான கோர்ட் வாசல்லயே நான் கேட்டுட்டேன். ஆஃப்டர் ஆல் காசுக்காக நீ உசுர் எடுக்க துணிஞ்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சட்டத்தை காப்பாத்ததா இந்த யூனிஃபார்மையும் துப்பாக்கியையும் கவர்மெண்ட் உனக்கு கொடுத்திருக்கு. ஆனா நீ காசுக்காக இத விக்கிறியே, வெக்கமா இல்ல? என்ன எங்களுக்கே பாடம் எடுக்கிறியா? மரியாதையா ஓடி போயிரு. ஓடுறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேனா? என் புருஷன் எனக்கு உசுறு மாதிரி. அவரை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். அவன் உசுர நீ காப்பாத்த வந்தியா? யோ பொம்பளை தானே, அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் குத்து சண்டை சாம்பியன். என்கிட்டயே உங்க வேலையை காமிக்கிறீங்களா? மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும். இத பார், எனக்கு தேவை என் புருஷன் உசுரோட இருக்கணும். இல்ல நீங்களாம் உசுரோட போய் சேர முடியாது. உன் புருஷன் மட்டும்தான் சாவான்னு நினைச்சேன். இப்போ நீயும் சேர்ந்து மேல போற. நீ ஆசைப்பட்டபடி புருஷனோட ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துல சந்தோஷமா இருங்க. என்ன பயம் இல்லாம சிரிக்கிற? இவ்ளோ பெரிய போலீஸ் டீம் சும்மா வந்து மறிப்பனா? என் புருஷனை என்கவுண்டர் பண்ணதான் நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து லைவா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க என் ஆளுங்க. துப்பாக்கிய உள்ள வைங்க. ஒழுக்கமா நான் சொல்றத கேளுங்க. நல்ல புள்ளையாட்டம் என் புருஷனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. இல்லன்னா இங்க நடந்ததை எல்லாம் அப்படியே மீடியால பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏமா, நீ நினைக்கிற மாதிரி நான் என்கவுண்டர் பண்ணலாம் இங்க வரல. ரோடு சரியில்லை, அதான் குறுக்கு பாதையில வந்தேன். யோ வாயா வாயா வா. இப்ப வந்திருக்கிறது நம்ம எதிரி ஹாசினி. நம்ம ஏஜேவ தூக்குல போடுறதுக்காக போராடுற ஹாசினி. ஏய் மரியாதை. ஏய் வாய மூடு. இதுக்கு மேல பேசுன. எப்படி இருந்தாலும் ஹாசினி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன். ஏஜே வரட்டும், அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். ஏஜேவ தீர்த்துக்கிட்ட வந்தவள போய் வாழ வந்தவன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இல்ல இவளோட சேர்த்து உங்களையும் வெளியே அனுப்பிடுவோம். ஐயோ, நானும் இங்க இருந்து போயிட்டேன்னா இவளுங்க ஆட்டம் தாங்க முடியாது. ஹாசினியையும் ஏஜேவையும் சேரவே விட மாட்டாளுங்க. சரி, இப்போதைக்கு நடிப்போம். எதுக்குமா கோவப்படுறீங்க? நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஏன் முடிவும். அந்த பயம் இருக்கட்டும். இந்த பாரு, இப்பவே உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடு. போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். ஏஜே மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க. என் மேல கலங்கம் வந்திருக்கு. இது ரெண்டையும் சரி பண்ணாம என்னால இங்க இருந்து நகர முடியாது. இவகிட்ட என்ன பேச்சு? இவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வீசுவோம், அப்புறம் அவளா தானா போயிடுவா. ஆமாமா, வாங்கக்கா போலாம். வா சித்ரா. ஏய் ஏய், எங்க போற? உன்னை ஹால்குள்ள விட்டதே தப்பு. இதுக்கு மேல ஒரு அடி கூட போக விட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. என்ன பாட்டி, உன் பங்குக்கு ஏதாவது கொண்டு வந்து போடு. மொத்தமா எடுத்துட்டு போட்டோம். போடுறேன்டி, போடுறேன்.
திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும்? எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சுல. இந்தாம்மா, இது உன் பொருள். இதையும் எடுத்துக்கிட்டு போ. இத வச்சு ஒரு குத்து விட்டு அந்த ராமுவ சாட்சிய அதே மாதிரி இன்னும் நீ நிறைய பேரை சாய்க்கலாம். பாத்தியாக்கா, நம்மள அடிக்கிறதுக்கு இந்த கிழவி ஐடியா கொடுக்குது. நான் குடுக்கிற கம்ப்ளைண்டே வேற. ஐயா, எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக ஹாசினி பொய் வேஷம் போட்டுக்கிட்டு ஏஜேக்கு பொண்டாட்டியா வந்தா அப்ப இது சீட்டிங் கேஸ், புடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு விக்ரமும் சாட்சி சொல்லுவாரு, ஏமாந்த ஏஜேவும் சாட்சி சொல்லுவாரு. இப்படி வசதி. அட என்னம்மா, போலீஸ் அது இதுன்னு இப்பவே போலீஸ் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு வேணாமா? உங்களோட என்னால சண்டை போட முடியும். ஆனா நான் என் ஹிட்லரை காப்பாத்தி ஆகணும். அவரை ஜாமீன்ல எடுத்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு நடுவுல உங்க தொந்தரவு வேற. என்ன ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நாங்க சொன்ன எது வேணா பண்ணுவியா? பண்றேன். எங்களுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணியோ அதை நீ இப்ப அனுபவிக்கணும். என்னது? மருமகங்கன்னு கூட பார்க்காம இங்க 3 பேரையும் துணி துவை, வீடு கூட்டு, பாத்திரம் விளக்குன்னு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண. இப்ப நீ அதையே செய்யணும், அதுவும் ஒருத்தியாவே. அக்கா சூப்பர்க்கா. அதுவும் என்னை எப்படி எல்லாம் கொடுமை பண்ண. சொல்லு, சொல்றத செய்றியா இல்ல வெளிய போறியா? சரி. இந்தா இதெல்லாம் அடிச்சு தவ. அம்மாடி, அதுக்கு தான் அந்த வாஷிங் மிஷின் இருக்கேம்மா. வாஷிங் மிஷின் ரிப்பேர். இது மட்டும் இல்ல, பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் ஒண்ணு விடாம செய்யணும், புரியுதா? அக்கா, நம்ம போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? வாங்க 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 வாங்க. ஹாசினி, எதுக்குமா அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின? ஹிட்லரை காப்பாத்துற சாட்சி இந்த வீட்ல தான் இருக்கு. எனக்கு ஹிட்லர் வேணும் பாட்டி. அவரை கொலை பழி எல்லாமே திரும்பி வரணும். என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்காக எந்த சிரமத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஐயோ, எங்க நல்லா தொட. நல்லத்தோட எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு.